என்ன பண்றோம், பாக்ஸ் ஃபோல்டிங் எட்ஜ் வரும். அதுல ஷோல்டர் பீஸ் அங்க நம்ம வச்சிருந்த அந்த பீஸ் எடுத்துட்டு அப்படியே என்ன பண்றேன், உல்டாவா என் மேல போட்டுக்கிறேன். மாத்தி போட்டிருக்கேன், கரெக்டான பக்கம் கிடையாது, மாத்தி ரொட்டேட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த சாரி பீஸ் எடுத்துட்டு லைட்டா ஷோல்டர்ல இருந்து இறங்க விடாம பாத்துக்கோங்க இந்த இடத்த. இப்ப கீழே இருக்க அந்த துண்டு பீஸ் என்ன பண்ணிடுறோம், சென்டர் பீஸ் கரெக்டா இதையும் தலைகீழா மாத்திக்கிறோம். கரெக்டான ஸ்ட்ரைட் பீஸா நான் போடல. இப்ப என்ன பண்ணிருக்கோம், அங்க இருந்து எடுத்து உல்டா போட்டிருக்கேன், கீழே இருந்த பீஸை தூக்கி மேல போட்டிருக்கேன். அது மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நான் இப்படி திருப்பும் போது இந்த லேயர்ஸ் வெளியில தெரிற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். மற்றது எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஆனா பாக்ஸ் ஃபோல்டிங் கொஞ்சம் டஃப் கொடுக்கும். ஆனா திரும்ப திரும்ப நீங்க ரிஹர்சல் எடுக்க தான் நமக்கு கரெக்டா வந்து உட்காரும். ஓகேங்களா? இப்போ திருப்பி பார்த்தா இந்த லேயர்ஸ் இருக்கும், அது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ற ஏரியா இப்படிதான் வரும். அதனால இதை நீங்க மெயினா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மிச்சம் இருக்கிற இந்த பார்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த இடமும் ஃபோல்ட் பண்ணி கவர் பண்ணும்போது அதை தாண்டி வெளியில போக கூடாது. எல்லா ஃபோல்டிங்குமே உள்ளவே தான் இருக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பீஸும் கிராஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கிராஸ் இருந்துச்சுன்னா திரும்ப நீங்க ரிஹர்சல் எடுத்தா போடணுமே தவிர அதிலே ஃபோல்ட் பண்ண முடியாது. பண்ணோம்னா நமக்கு கரெக்டான பாக்ஸ் ஃபோல்டிங் கிடைக்காது. இப்போ அங்க இருக்கிற பீஸை 3 ஃபோல்டிங்கா நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிறத என்ன பண்றேன், அதே மாதிரி கரெக்டா தேவையான அளவு. ஓகேங்களா? இப்போ எனக்கு கரெக்டா 1 வருது. ஓகேங்களா? 1 2 இத கவர் பண்ணிக்கிறேன். 1 2 2 வருது. ஓகேவா? ஒரு சைடு கவர் பண்ணிட்டேன், அதே மாதிரி இந்த சைடும் அதே பேஸ் 1 பிளஸ் இங்க 1. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல சொல்லுவாங்க. ஆனா நான் எங்க படிச்சனோ எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் உங்களுக்கு சொல்லி தரேன். பேசிக்கா சிம்பிளா புரியணுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஓகேங்களா? ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் நன்றி. 1 செகண்ட். இப்போ ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒண்ணுக்கு மேல நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்க போறோம். ஓகே, ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஓகே, அந்த லேயர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம், அந்த ஃபிட்ஸ் வந்து கவரேஜஸ் இருக்கு. ஓகேவா? அது மாதிரி சாரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சைட்ல தான் அட்ஜஸ்ட் பண்ண தருவேன். இங்க போய் என்ன பண்ணக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. அவுட் ஆஃப் சர்க்கிள் வெளியில என்ன தெரியுதோ அதுதான் நம்ம பாலிஷ் காட்டுறது. பட் அந்த கவரேஜஸ் நீட்டா இருந்தா மட்டும்தான் சாரி பாக்ஸ் ஃபோல்டிங் நீட்டா இருக்கும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் டஃப் கொடுக்கும். ஓகே, ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அது மாதிரி இது எப்படி வியர் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.